Hi friends, welcome to Joshima சமையல். ஓணம் ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சைடு டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்டா இருக்கும். இது நிறைய காயெல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானது. இது கட்டாயம் ஒரு முறை செய்து பாருங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள் என்ன நான் எடுத்துருக்கேன்னா கேரட், பீன்ஸ், கருணக்கிழங்கு, முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு. இது எல்லா காயுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அவியலுக்கு இது மாதிரி நீளமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவியலுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இதில் குக்கும்பர் மட்டும் சேர்க்க தேவையில்லை. இது டக்குன்னு வெந்துடும். அதனால் மீதி காயை பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் குக்கும்பர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நான் குக்கும்பரை தனியாக எடுத்து வச்சிட்டேன். மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வெள்ளரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஓணத்துக்கு இதை மாதிரி அவியல் செய்து பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இது காரத்துக்கு நம்ம ஏற்கனவே போட்ட பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்கக்கூடாது. இதில் கேரளா ஸ்பெஷலில் கட்டாயம் தயிர் சேர்ப்பாங்க. இது சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கட்டாயம் அவியலில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதில் தாளிப்புலாம் எதுவும் கிடையாது. கேரளா ஸ்பெஷலில் தாளிக்க மாட்டாங்க. அதனால் நானும் தாளிக்கலை. இப்படியே சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி அவியல் செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.